வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 27ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. இந்த 5 நிமிஷம் சார்ட்ல நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தோம் அப்படின்னா 22,960ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது முதல் ரெசிஸ்டன்ட் லெவல்ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு பைவட் பாயிண்ட்ல இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகி ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐயும் ரெசிஸ்டன்ட் லெவல் 2ஐயும் டச் பண்ணுச்சு. ஆனால் நமக்கு இந்த மூவ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா ப்ரீமியமும் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது நீங்க ஜனவரி எக்ஸ்பெரியில் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் எல்லாம் நமக்கு கரையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நமக்கு ரைட்டிங் ஆப்ஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் நமக்கு இறக்கமும் அடுத்து ஏற்றமும் இருக்கிறதுனால அதுலேயும் நம்ம ரொம்ப கவனமா இருந்திருக்கணும் ஆப்ஷன் ரைட்டிங் பண்ணும் பொழுதும். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா உடனடியா நமக்கு கடைசி ஒரு அரை மணி நேரத்துல நமக்கு திரும்பவும் பார்த்தோம்னா இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவலை இங்க நமக்கு பிரேக் அவுட் பண்ணி முதல் ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு லோ லெவல் 22,857 டச் பண்ணி நமக்கு 22,957ல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட். இந்த 1 ஹவர் சார்ட்ல பார்த்தோம்னா இந்த சேனலுக்குள்ள தான் நமக்கு கிட்டத்தட்ட இப்போ 1 மாசமா நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. 6 மாசமா மூவ் ஆன இந்த லெவலை நமக்கு ஜனவரியில பிரேக் அவுட் பண்ணி கீழே நிஃப்டி மூவ் ஆக ஆரம்பிச்சது. நேற்றுக்குரிய ஹை லெவல் பார்த்தோம்னா 23,137 தான் நம்மளுடைய ஹை லெவல். இங்க நம்ம ரெசிஸ்டன்ட் லெவல் 23,300 வச்சிருக்கோம். இந்த 300 நமக்கு டச் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லை. அடுத்து சப்போர்ட் லெவல் லோ லெவல் பார்த்தோம்னா 22,857 நமக்கு இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி 23,000ஐயும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 23,700 இன்னும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணல. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். 22,700 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த கட்டம் 22,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. இப்போ நமக்கு இந்த க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 22,957ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த லெவலுக்குள்ளதான் நமக்கு நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட். முதல் பாதியில பார்த்தோம்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது மார்க்கெட். நல்ல ஒரு ரேலியும் இருந்தது. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது பாதியில நமக்கு முதல் பாதியில தான் நேத்திக்கூட லோ லெவல டச் பண்ணுச்சு. இரண்டாவது பாதியில ஹை லெவல்ல நமக்கு டச் பண்ணி ஆனா நமக்கு நெகட்டிவ்ல செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்ம பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 15 நிமிஷம் சார்ட். இந்த 15 நிமிஷம் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆரம்பிக்கும் பொழுதே பேங்க் நிஃப்டி இரண்டாவது ரெசிஸ்டன்ட்டுக்கு மேலதான் ஆரம்பிச்சு மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ல இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதனால நம்ம 1 ஹவர் கேண்டில் வச்சு R4, R5, R6 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த லெவல்லையும் பார்த்தோம்னா நமக்கு 3 லெவலையும் ரீச் பண்ணிருச்சு. 3 லெவலையும் ரீச் பண்ணி இந்த இடத்துல நமக்கு R6 ரேஞ்ச ஜோன்ல பிரேக் அவுட் பண்ணி திரும்பவும் 2 லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி நமக்கு மூணாவது ரெசிஸ்டன்ட் லெவல்ல நமக்கு வந்திருக்கு. இங்க நம்ம இந்த R4, R5, R6 ரெசிஸ்டன்ட் லெவலா எடுக்கும் பொழுது இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவலும் நமக்கு சப்போர்ட் லெவலா ஆக்ட் பண்ணும். 1, 2, 3 சப்போர்ட் லெவல் 1, 2, 3 நமக்கு ஆக்ட் பண்ணும். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கு 1 ஹவர் சார்ட். இப்போ எதுவும் பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி நமக்கு இந்த சேனலுக்குள்ளதான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நேத்திக்குரிய ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,247. நம்ம இங்க 48,950 வச்சிருந்தோம். நமக்கு இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 49,100ஐயும் பிரேக் அவுட் பண்ணிருச்சு. அடுத்து பார்த்தோம்னா 49,247. ஆனா இந்த லெவலுக்கு நமக்கு இன்னும் வரல. க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா 48,866. நமக்கு இந்த ரேஞ்செல்லாம் விட்டு இங்க வந்து நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் லோ லெவல் பார்த்தோம்னா 48,449. நமக்கு சப்போர்ட் லெவல் இங்க 48,300 வச்சிருந்தோம். இந்த 48,300 நமக்கு நேத்து பிரேக் அவுட் பண்ணல. இப்போ இந்த ரேஞ்சில இருந்து இப்போ இந்த 2 ரேஞ்சுக்குள்ள நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆகிட்டு இருக்கு.
இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட். 4 ஹவர் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதியில நமக்கு ஆரம்பிக்கும் பொழுதே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்டுகள் பாசிட்டிவ்ல தான் பேங்க் நிஃப்டி வந்து ஆரம்பிச்சது. அது தொடர்ந்து நமக்கு 500 பாயிண்ட்டுகள் மேல போய் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல மூவ் ஆகிட்டு இருந்தது. இரண்டாவது பாதியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹை லெவல்ல இரண்டாவது பாதி தான் டச் பண்ணுச்சு. ஆனா நமக்கு முடியும் தருவாயில செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.